பூமிகா டேய் 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 போதும்டா. ஐயோ ஐயோ மம்மி எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கம் ஆன் எஸ் டேய் மதன், கிரிக்கெட்ங்கிற ஒன் டே மேட்ச்ல நீ பூமிகா கிட்ட தோத்தாலும் வாழ்க்கைங்கிற டெஸ்ட் மேட்ச்ல நீ அவளை அவுட் பண்ணி ஜெயிச்சிட்டடா. மா இந்த மதன் தம்மா எப்பவுமே வாழ்க்கைங்கிற கிரிக்கெட்ல மேன் ஆஃப் த மேட்சா இருப்பான். எஸ் கம் ஆன் மா கிவ் மீ a big எஸ் 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 சூப்பர்டா சூப்பர். பூமிகா அழுகு இப்படி பிடிச்சு போச்சு அர்ச்சனா. பூமிகா தங்கச்சி உயிரை காப்பாத்த நான் எம்புட்டு பாடுபட்டேன் தெரியுமா? பூமிகா தங்கச்சியோட உயிரை காப்பாத்த போனதால என் உசுருக்கு கூட ஆபத்து ஏற்படுச்சு. அதை கூட பொருட்படுத்தாம தங்கச்சி பூமிகா உசுரை காப்பாத்த நான் எடுத்த முயற்சியில தோத்து போயிருச்சு அர்ச்சனா. பூமிகா எல்லாம் விட்டு போயிருச்சு அர்ச்சனா. ஒரு பாவமும் செய்யாத பூமிகாவ அந்த படுபாவை ஏன் தண்ணியில தள்ளி விட்டு கொல்லடு. கொன்னதோட மட்டும் இல்லாம பூமிகா தற்செயலா தண்ணிக்குள்ள விழுந்து சத்துட்டான்னு ஊர் உலகத்தையெல்லாம் நம்ப வச்சுட்டானே அந்த படுபாவி மதன். அந்த படுபாவி போலீஸ்காரலையும் மண்ணை தூவிட்டு இந்த கொலை குத்தத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டானே. நான் விட மாட்டேன். அந்த மதனை நான் தப்பிக்க விட மாட்டேன். இதுக்கான மறு விசாரணையை நான் ஆரம்பிக்க போறேன். அர்ச்சனாக்கா பாவம்க்கா பூமிக்கா ஒண்ணுமே அறியாத அப்ராணிக்காவ அந்த மதன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தெரியுமா? அவளை போய் அந்த மதன் அவளாம் மனுஷனா மிருகமானே தெரியல. மிருகம் தான். சுப்ரியா மேல மதனுக்கு இருந்த காதல் வெறிதான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ண பூமிகா இடைஞ்சலா இருந்தாலே அதனாலதான் பூமிகாவை சாகடிச்சிருக்கான். பூமிகாவை சாகடிச்சிட்டா சுப்ரியாவை சுலபமா அடைஞ்சிடலான்னு ஒரு கொடூரமான ஆசை. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆனும். அதனை இப்ப என்ன பண்ண போற அர்ச்சனா? அவனை நான் அரெஸ்ட் பண்ணுவேன். குற்றவாளி கூண்டுல அவனை நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதை செய்ய அர்ச்சனா. பாவியான கர்ப்பிணி பெண்ணை தண்ணியில தள்ளி சாக அடிச்சுவேன். அவனோட முகத்தறிய கிழிக்க போறேன். அதெல்லாம் பத்தாது அர்ச்சனா. நீ அவனை தூக்குல போடணும். இது ஒரு கொலை இல்லம்மா, வயித்துல இருக்கிற புள்ளையை சேர்த்து ரெண்டு கொலை பண்ணிருக்கான். நீ ஒரு கலெக்டரா இருந்து இந்த விஷயத்துல எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். அப்படியா? சரி சரி, அப்படியே பண்ணுங்க. மதன், இப்படியே இருக்காதரா. சில சம்பிரதாயங்கள் இருக்கு. பூமிகா போட்டோ பெருசு பண்ண சொல்லியிருக்கேன். ரெடியானதும் வந்துடும். அதை வச்சு பூஜை பண்ணணும்பா. வந்தா வாங்கி வை. ஏய், அவன் சாப்பிடாம டல்லா உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடு. சரிங்க. பூமிகா போட்டோ என்னாச்சுங்க? கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ரெடி ஆனதும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். சரி, நான் வாங்கிக்கிறேன்.
மதன் டேய் அப்பா போயிட்டாரம்மா? ஆ மாடிக்கு போயிட்டாரு. டேய் ரியாக்ஷன் பண்ணது போதுண்டா, ஆக்ஷனுக்கு வா. ம். சுப்ரியாவுக்கு ஃபோன் போடு, பேசி அவ மனசை உருக வை. பூமிகா தண்ணியில கரைஞ்சா சுப்ரியா உன் கண்ணீர்ல கரையணும். அழுடா, சுப்ரியா கிட்ட அழு. நீ அழுது பேசுற பேச்சுல சுப்ரியா மனசு அப்படியே உருகி போயிடணும். பேசுறேம்மா. நான் இப்பவே சுப்ரியாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். மச்சான் உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? எங்க பூமிகாக்கா செத்து போனது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நான் உங்ககிட்ட வந்து பூமிகாக்காவுக்கு தண்ணியில கண்டம் இருக்கு, அதனால அவங்களுக்கு போன் பண்ணி தண்ணி பக்கம் போனாங்கன்னா எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், யாராச்சும் கேட்டீங்களா? ஏதோ சின்ன புள்ள சொல்றான்னு சொன்னீங்களே, இப்போ உங்க 2 பேருக்கும் திருப்தியா? இப்போ உங்களால எங்க பூமிகாக்காவை திருப்பி தர முடியுமா? இப்ப எங்க பூமிகாக்கா எனக்கு வேணும். என் பூமிகாக்காவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆமா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் எங்க பூமிகாக்காவுக்கு எதுவும் நடக்க போகுதுன்னு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? ஏன் அங்கேயும் இங்கேயும் கலக மாட்டி விடுறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நீங்க தானே எங்க பூமிகாக்காவை திட்டம் போட்டு சாகடிச்சீங்க. சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. நீங்க தானே திட்டம் போட்டு எங்க பூமிகாக்காவை சாகடிச்சீங்க. நான் சின்ன புள்ள, நான் ஒண்ணும் தெரியாம வளர்றேன்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே வந்து எச்சரிக்கையா சொல்லிட்டு போனேன். நான் சொன்னது யாருமே காதுல வாங்கி போட்டுக்காம இப்படி எங்க பூமிகாக்காவை காணா போனமா ஆக்கிட்டீங்களே. என் அக்காவை இப்படி அநியாயமா சாகடிச்சிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏய், உங்க அக்கா செத்ததுக்கு ஆறுதல் சொல்ல வந்தமா சொன்னமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நந்தகுரன் சொல்லிட்டு இருக்க. முதல்ல வெளியே போடி. வச்சா, அன்னைக்கு நீங்க ஏலகிரி போகும்போது அக்கா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அப்பவே நினைச்சேன், ஜோடியா போற எங்க அக்கா திரும்பி வரமாட்டாங்கன்னு பயந்தேன். என் பூமிகாக்காவுக்கு நீங்க ஏதோ சதி திட்டம் போட்டிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அது சரியா போச்சு. என் அக்காவை இப்படி அநியாயமா சாகடிச்சிட்டீங்களே. பூமிகாக்கா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வந்தாங்க. மச்சான் மச்சான் அவங்க வாய் நிறைய கூப்பிட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்காம நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எங்க அக்காவை கொன்னுட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே, பாவீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? டேய் மதன், என்னடா நம்ம தான் திட்டம் போட்டு பூமிகா கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கா? அதை கேட்டு நீ என்ன பேசாம இருக்க? முதல்ல இவளை வெளியே துரத்துடா. ஏய், வெளியே போடி. ஏய், எந்தரீனா? மதன், ஏன்டா குழந்தைய வெளியில அனுப்புற? என்னடா திருத்தருன்னு முழிக்கிற? வாடா அப்படி. சங்கரி உட்காருமா. ஏண்டா எதுக்குடா வெளியே துரத்த பாக்குறீங்க? அன்னைக்கே இவ தீர்க்கதரிசி மாதிரி சொன்னாடா. நமக்கு தாண்டா அது புரியாம போச்சு. சங்கரி, நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் உனக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு இல்லாம போயிடுச்சம்மா. அப்படி இருந்திருந்தா
பூமிகாவை காப்பாத்திருப்போமா? ஆனா எங்களுக்கு அந்த அறிவு இல்லையே. ஏதோ சின்ன புள்ள சொல்லுதுன்னு நாங்க அலட்சியமா இருந்துட்டோமா? எங்களை மன்னிச்சிடு. அங்கிள், நீங்க எனக்கு என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் போன உசுறு தானே. இனிமே திரும்பி வரவா போது. அம்மாடி, நீ சொன்னதுல இவ்வளவு பெரிய உண்மை இருக்குன்னு அன்னைக்கு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சுமா. என்னங்க அவ நாம தான் மல்லாட்டுக்காரி கொண்டு மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க என்னடா அவளுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க? அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. ஆண்டி, உங்களுக்கு தெரியாம எங்க பூமிக்கு அக்காவுக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பே இல்ல. குட்டி சத்தம், நானே என் பொண்டாட்டி செத்த துக்கம் தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எங்க மேலே பழி போடுறியா? பின்ன என்ன மச்சான், உங்க கூட வந்தவங்க செத்துட்டாங்கன்னா உங்களை கேட்காம வேற யாரு கேட்பாங்க? ஒண்ணு மட்டும் நிச்சயம் மச்சான், நீங்க வேணா எங்க பூமிக்கு அக்காவை கொண்டுட்டதா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா எங்க பூமிக்கு அக்காவோட ஆவி பேயா இந்த வீட்டுக்கு வரும். அவங்கள கொன்னவங்களையும் கொல்றதுக்கு காரணமா இருந்தவங்களையும் எங்க அக்காவோட ஆவி சும்மா விடாது. எங்க அக்காவோட ஆவி அவங்கள பழி வாங்கதான் போகுது. இங்க பொறுத்து இருந்து பாருங்க. நான் சொல்ற வாக்கு கண்டிப்பா பழிக்கதான் போகுது. நான் சொன்னது பழிக்கலனா என் பேரு சங்கர் இல்ல. நான் சொன்னா நிச்சயமா நடக்கும். பூமிகா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வா. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணாலும் கொடுக்கறேன். நான் உங்க வீட்டுக்கு பணத்துக்காக வேலை செய்ய வரல. மச்சானோட கூட்டாளி நீங்க. உங்களுக்கு உதவி பண்ணதான் நான் இங்க வந்தேன். யார் தெரியுமா? கழுத்துல தாலி கட்டினவர் அவருதான். நீங்க அமெரிக்காக்கெல்லாம் போகாதீங்கம்மா. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா நானே உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ளைய பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பூமிகா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் மதனை விட்டு தூரமா போனேன். ஆனா இப்ப நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியே. சுப்ரியா,
புகை வருது. வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு. என்ன சாமி படங்கள்லாம் காணோம். யாரு? மா மா யாரு? மச்சான் மச்சான் யாரு? மச்சான் இங்க மச்சான் இங்க. ஏய் யாரு? யார் இருக்கா? மச்சான் இங்க வாங்க. ஏய் யாரா? யாரு? யாரு? நான் தான் மச்சான். இங்க இருக்கேன் பாருங்க, நல்லா பாருங்க.
மா டேய்